ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வியாழக்கிழமை காலையில் குட்டீஸோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் பீன்ஸும் பச்சை பட்டாணியும் இருந்துச்சு. இதை வச்சு தான் சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு வீட்லேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வந்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன். இதுதான் வந்து கரம் மசாலாக்கு பதிலாக யூஸ் பண்ணுவேன். ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, புதினா இலை, மல்லி இலை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸு, பச்சை பட்டாணி, சோயா சங்ஸு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கிற ரைஸை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டோம்னா சூப்பராக அட்டகாசமாக மணக்க மணக்க நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே குட்டீஸ்க்கு வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு மிச்சம் இருக்கிறத எடுத்து ஹாட் பாக்ஸ்லேயும் போட்டாச்சு. ஹஸ்பண்ட் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாருன்னு தானே பார்க்குறீங்க. என்னோடய சோஃபாவோட நிலமையை பாருங்கள். ஸோ பழைய பெட்ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சோஃபாக்கு அட்டகாசமாக ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற புது பெட்ஷீட்டை வந்து போட்டாச்சு. சோஃபாவோட கவர் வந்துட்டு சூப்பராக இருக்குது. கலர் இன்னும் பட்டாஸ் கலப்புது. அப்புறம் மாமியார் வந்துட்டு கொஞ்சம் மாம்பழம், பலாப்பழம், மிக்சரு, உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி ரைட்டு, இன்றைக்கி நமக்கு வேட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி எடுத்து வச்சாச்சு. புடலங்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் போல் ஆயில், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நைட்டே ஊற வச்சு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து உள்ளே போட்டுட்டு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அட்டகாசமாக ரெடி ஆயிருக்கு. இதில் வந்துட்டு எக்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை ப்ளைனாகவும் விட்டுக்கலாம், இல்லை தேங்காய் துருவல் சேர்க்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் துருவல் தான் சேர்த்துட்ருக்கேன். குழம்பு கொஞ்சம் இருந்தது, எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதையும் தாளித்து கொட்டியாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் குட்டீஸ்க்கும் சைடில் வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்து லஞ்ச் ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடை தாங்க செஞ்சுட்ருக்கேன். வடை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வடை தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் குழம்பு, வடை, அப்பளம், மாங்காய், பொரியல், சிப்ஸு, ரசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் வேறு லெவலில் இருக்குது. வண்டி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு புதுசாக அதுக்கு வந்துட்டு பேர் பார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதை இன்றைக்கி ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னோடய வண்டி தான். ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறாருன்னு தெரியல. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப்